வாங்கப்பட்ட 2-3 லட்சம் கோடிகள் எங்கே எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சது திரு சபரீசன் மட்டுமே. ஏன்னா கடந்த 5 வருடமாக உங்களுக்கு கான்ட்ராக்ட் அடுத்த மாதம் டெண்டருக்கு பார்ட்டி ஃபண்டு இந்த கம்பெனிக்காரன் கொடுத்துட்டான் இவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி 3 ஐஏஎஸ் அதிகாரிகள் 4 ஐபிஎஸ் அதிகாரிகளோட 100க்கும் மேற்பட்ட டெண்டர்கள் யாருக்கு கொடுக்கணும் அவங்க 7.5% 12% கான்ட்ராக்ட் வேல்யூவில் முன்னாடியே கொடுத்துட்டாங்கங்கிறதுக்கு வாட்ஸ்அப் ஆதாரம், பணம் அனுப்பிய இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் போட்ட டீட்டெயில்ஸ் உட்பட பெரும்பாலான அக்கௌண்ட்டில். ஸோ அதை நோண்டினாலே அந்த ஒரு இதுலேயும் கார்பரேஷனில் போய் திருப்பி ரைடு பண்ணால் இன்னும் பல சிக்கும். இன்னொன்று, நெடுஞ்சாலைத்துறையில் மட்டும் எடுத்துக்கொண்டால் திரு ஏவவேலு டிபார்ட்மெண்ட்டில் 2000 கோடி ரூபாய் கேஷாக எலெக்ஷன் செலவு மற்றவை என்று மார்ச் 5ஆம் தேதிக்கு மேலே பண்ணப்பட்ட கான்ட்ராக்டுக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்காராம். இப்போ டெல்லி அந்த பேட்சப்புக்கு பெருசாக ஒத்துக்கலை. சபரீசன் அடுத்த வாரம் போய் இது டாஸ்மாக் ரெய்டு வந்த பொழுது ஆர்எஸ்எஸ்ஸில் யார் மூலமாகவோ போய் ஒரு 500 ஸ்வீட் பாக்ஸ்களை கொடுத்து ஒரு சமாதானம் செய்து கொண்டார். மீண்டும் அதுபோல் ஒரு முயற்சியும் நடக்க பார்க்கலாம். ஏன்னா இந்த பாராளுமன்றத்தில் தெளிவாக இடியுடைய அந்த எஃப்ஐஆரில் இடி இதுக்கு டிவிஎஸ்சிக்கு எழுதின லெட்டரில் மிக தெளிவாக 1020 கோடி டெண்டர்லேருந்து பிஎஃப் என 7.5 முதல் 12.5 டிரான்சாக்ஷன் ப்ரூஃப் இருக்குது சார். திமுகவிற்கு இனிமேல் ஸ்லீப் நைட்டுகள் வரப்போக இருக்கிறது. பல கைதுகள் நடக்கும். நேற்றுக்கே கூட இன்னும் சில வழக்குகளை நோண்ட இருப்பதாகவும் தகவல் வருகிறது. கட்சியில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. பல கேஸ்கள் வரப்போகிறது. ஸோ டிவிஎஸ்சி சார்பாக ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு சட்டமன்றத்தில் ரொம்ப காரசாரமான விவாதம் நடந்திருக்கு. இவங்க இது சொல்லியிருக்காங்க, அவங்க அது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலாம் மக்களே பார்த்துருப்பாங்க. பட் இதை தாண்டி நம்ம எதாக இருந்தாலுமே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக தான் நேர்களுக்கு கொடுக்கறது வழக்கம். விஜய் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, 1 ரூபாய் கூட ஊழல் பண்ண மாட்டோம், தொடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம், இதை அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வார்த்தைக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது ஏதாவது புதுசாக கேஸ் ஏதாவது போட போகிறாங்களா, இல்லை அவங்க செஞ்ச ஊழலுக்காக கைது நடவடிக்கை எதுவும் நடக்க போகுதாங்கிற ஒரு கேள்வி வருது. என்ன விஷயம்? விஜய் அதுவோடையே பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்குறாங்கன்னு பேசினார். இது எல்லாமே எடுத்திருக்கார். ஏற்கனவே KN நேரு வழக்கில் பார்ட்டி ஃபண்ட், அதாவது இடி எடுத்ததுலேயே ஒரு கான்ட்ராக்டுக்கும் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறை, தற்போது அது விஜய்க்கு நேரடி கீழாக வருகிறது. அந்த துறையில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, அந்த துறையில் உங்களுக்கு கான்ட்ராக்ட் அடுத்த மாதம் டெண்டருக்கு பார்ட்டி ஃபண்டு இந்த கம்பெனிக்காரன் கொடுத்துட்டான் இவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி 3 ஐஏஎஸ் அதிகாரிகள் 4 ஐபிஎஸ் அதிகாரிகளோட 100க்கும் மேற்பட்ட டெண்டர்கள் யாருக்கு கொடுக்கணும் அவங்க 7.5% 12% கான்ட்ராக்ட் வேல்யூவில் முன்னாடியே கொடுத்துட்டாங்க வாட்ஸ்அப் ஆதாரம், பணம் அனுப்பிய இந்த பேங்க் அக்கௌண்ட்ல போட்ட டீட்டெயில்ஸ் உட்பட பெரும்பாலான அக்கௌண்ட்ல அது 1020 கோடிக்கு போட்டிருக்காங்க. அதுல ரதீஷ் பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டேன்னு சொன்னப்ப இவங்க தடை கேட்டப்ப இன்னைக்கு வரைக்கும் 23ஆம் தேதி வரை டிவிஎஸ்சி விசாரிக்க கூடாதுன்னாங்க. இன்னைக்கு மீண்டும் அந்த வழக்கு ஜூலை 11 வரைக்கும் ஸ்டே வாங்கியிருக்காங்க. ஸோ அதை நோண்டினாலே அந்த ஒரு இதுலேயும் கார்பரேஷனில் போய் திருப்பி ரைடு பண்ணால் இன்னும் பல சிக்கும். இன்னொன்று, கனிம வளத்துறையில் பல்வேறு கான்ட்ராக்டுகளை இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. கடந்த 1 மாதத்தில் 1000 கோடிக்கு மேல் மிச்சமாயிருக்கு அப்படிங்கிறாங்க. கனிம வளத்துறையில் உங்களுக்கு ஏற்கனவே துரைமுருகன் இதில் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம், திருநெல்வேலியில் ஒரு கூட்டத்தின் போது அப்பாவும் அன்றைய எம்பியும் மிரட்ட ஜெயகாந்தன் ஐஏஎஸ்னு ஒரு அதிகாரியை போட அதுக்கு முன்னாடி 238 கோடி ஃபைனை வெறும் 15 கோடின்னு குறைச்சிட்டு
இஎம்ஐ கொடுத்துருக்கார். இப்போ உயர்நீதிமன்றம் முழு ஃபைனை கட்டணும் அப்படின்னு தீர்ப்பு வேறொரு வழக்கில் சொல்லியிருக்கு. ஸோ இப்போ கனிம வளத்துறையில் கிட்டத்தட்ட 5000-10,000 கோடி ஏற்கனவே இருக்கிற ஊழலுக்கு ஆதாரத்தோடு கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டவைக்கு தொடர்புகளை அமைச்சர்களோடு கொண்டு போனால், இந்த உலகில் துரைமுருகன் மாட்டுவார், சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி மாட்டுவார். இது மாதிரி இதில் டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஸ்டாலின் வரைக்கும் கொண்டு போகலாம். அதாவது இதுக்கு பேர் வந்து இது சொல்கிறேன், நான் உங்களுக்கு வரப்ப சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து விகாரியஸ் லைபிலிட்டின்னு வந்ததுன்னா அதில் ஸ்டாலின் வரைக்கும் போகும். ஸ்டாலின் அவர்கள் மேலே அந்த மெட்ரோ செகண்ட் ஃபேஸஸ்லேயுமே எதுவுமே இல்லை, அது அண்ணாமலை சொன்னார், இது ஒரு இந்த கம்பெனி வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு மேலே எதுவும் ஸ்டெப் எடுக்கலை. பட் விகாரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னால் ஒரு அமைச்சர் எந்த தவறு பண்ணாலும் அது அமைச்சரவை கூடி முதலமைச்சர் அனுமதியோடு தான் நடக்கிறதுன்னு வருது. ஏன் சார் பொன்முடி பேரில், பொன்முடியாக இருக்கட்டும், மற்ற 3 பேர் அந்த இது ஸ்டே வாங்கியிருக்காங்கல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஸ்டே வாங்கினால் அதை நீக்க வேண்டியது யார் பொறுப்பு? டிவிஎஸ்சி தானே போய் வழக்கு போட்டிருக்கணும். பொன்முடிக்கு அந்த கன்விக்ஷனையே இது வரைக்கும் ஸ்டே வாங்கலை. அவர் போய் ஸ்டே வாங்கியிருக்கார் 3 வருஷம் தண்டனையை. இவங்க அதை ஓவர் ரூல் பண்ணியிருக்கணுமா இல்லையா? கட்சிக்காரன்னு பார்த்துருக்காங்க. இதில் எல்லாத்துலேயுமே விகாரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். இதை தவிர கான்ட்ராக்டுகள் பல விஷயங்களை நிறுத்தியிருக்காங்க. இதில் மாத்திரம் எடுத்துக்கொண்டால், நெடுஞ்சாலைத்துறையில் மட்டும் எடுத்துக்கொண்டால் திரு ஏவவேலு டிபார்ட்மெண்ட்டில் 2000 கோடி ரூபாய் கேஷாக எலெக்ஷன் செலவு மற்றவை என்று மார்ச் 5ஆம் தேதிக்கு மேலே பண்ணப்பட்ட கான்ட்ராக்டுக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்காராம். இது மாதிரி ஒரு துறையாக வந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நேற்றுக்கு யார் சார் சட்டமன்றத்துக்கு வந்தாங்க? இல்ல சார், மாப்பிள்ளை சார் உள்ள வந்தார். என்னன்னு அவர்தான் சொல்லிட்டார்ல, உதயநிதி அவர்களை பேசுறதுக்காக. அதுதான் சார், இது அதுக்காக வரல சார். வந்தது என்னன்னால் பார்ட்டி ஃபண்டாக வாங்கப்பட்ட 2-3 லட்சம் கோடிகள் எங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சது திரு சபரீசன் மட்டுமே. ஏன்னா கடந்த 5 வருடமாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பிஸியா பார்ட்டி பிளஸ் எலெக்ஷன்னு இது அமைச்சர் பதவியை பார்த்தார்கள். அத்தனையும் அவர் பார்த்துக்கிட்டார். இப்போ கூர்கில் போய் 1 வாரம் தங்கி இருந்து எந்தெந்த பேங்க்கில் எந்த இடத்துல எங்கே இருக்குன்னு சொல்லி அத்தனையும் கணக்கு செய்யப்பட்டு இனிமேல் நாம் சண்டை போட்டுக்க வேணாம். பெண் நிறுவனம் நம்ம 3 பேரும் அவங்களுக்குள்ள பிரிவு, உதயநிதி, ஸ்டாலின் மற்றும் சபரீசனுக்கு. இந்த பக்கம் கனிமொழி அவர்கள் பிரஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க. கட்சிக்குள்ளே துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன் 87 வயசு ஆயிடுச்சு. அந்த இடத்திற்கு ஆராசா முதல்ல எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. இல்லைன்னா எனக்கு ஒர்க்கிங் பிரசிடென்ட் கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு ஆராசான்னாங்க. ஆராசா தர முடியாதுன்ன உடனே இந்த பக்கம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெயரை, ஆஸ்கர் நடிகர் பெயரை துரை இவர் சொல்ல இது 2ம் வேணான்னாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பொதுச் செயலாளராக துரைமுருகனே தொடர்வார். நேற்றுக்கு என் உயிர் உள்ளவரை நான் தொடர்வேன்னு அவரே அறிக்கை விட்ட மாதிரி தினமலரில் வந்திருக்கு. நான் உயிரோடு இருக்கும் வரை பொதுச் செயலாளராகவே தொடர்வேன், அவரை மாற்ற போகிறதில்ல, வேறு சிக்கல் வேண்டான்னு சொல்லிட்டு. கட்சியில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது, பல கேஸ்கள் வரப்போகிறது. ஸோ டிவிஎஸ்சி சார்பாக யார் யாரெல்லாம் ஸ்டே வாங்கியிருக்காங்களோ, எந்தெந்த வழக்குகள் போடாமல் ஸ்டே இருக்கோ அந்த வழக்குகளுக்கு எல்லாமே வரும். இன்னும் சில வழக்குகளை நோண்ட இருப்பதாகவும் தகவல் வருகிறது. அது எல்லாமே நோண்ட உதாரணமாக உங்களுக்கு இது இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கல்வித்துறை சார்பாக ஒரு இதையும் சென்ட்ரல் போர்டுக்கு மாற்றணும்னு சொன்னால் மெட்ரிகுலேஷனாகவோ அல்லது இதுவாக இருந்தது சிபிஎஸ்சி மாற்றத்துக்கு 40 லட்சம், வருஷம் ரெனிவலுக்கு இத்தனை லட்சம்னு சொல்லி 400 கோடி கொடுத்ததாக பள்ளி கல்வித்துறை செயலர் அந்த அசோசியேஷன் தலைவர் சொன்ன. இப்போ அதுடைய 2017 ஊழலுக்கு இன்னைக்கு இடி 18 இடங்களில் ரெய்டு நடந்துட்டு இருக்கு. ஸோ இனிமேல் இந்த பக்கம் மாநில அரசும் வழக்கு போடும், மத்திய அரசும் வழக்கு போடும். கண்டிப்பாக இதை சால்வ் பண்றதுக்கு டெல்லியில சில ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சட்டசபைக்கு சபரீசன் வந்தது என்னன்னா, நாங்க 2 பேர் பேட்சப் ஆயிட்டோம், இனிமேல் எல்லோரும் எங்களை இது பண்ணிக்க, கனிமொழி சைடு போக வேண்டாம். பட் டெல்லி அந்த பேட்சப்புக்கு பெருசாக ஒத்துக்கலை. சபரீசன் அடுத்த வாரம் போய் இது டாஸ்மாக் ரெய்டு வந்த பொழுது ஆர்எஸ்எஸ்ஸில் யார் மூலமாகவோ போய் ஒரு 500 ஸ்வீட் பாக்ஸ்களை கொடுத்து ஒரு சமாதானம் செய்து கொண்டார். மீண்டும் அதுபோல ஒரு முயற்சியும் நடக்க பார்க்கலாம். ஏன்னா இந்த பாராளுமன்றத்தில்
பெண்கள் ரிசர்வேஷனும் டீலிமிட்டேஷனும் கொண்டு வருவதாக இருந்தது. தற்போது ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு டெல்லியிலேருந்து தகவல் வருது. அவங்க எதிர்பார்த்த 360 கிடைக்காது அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ டிஎம்சி சேர்ந்ததெல்லாம் சேர்த்தாலும் 320 தான் வருது. நேற்றைக்கே பிரவீன் சக்கரவர்த்தி டீலிமிட்டேஷனுக்கு திமுக ஆதரவு கொடுத்தால் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் எதிர்பிரச்சாரம்ங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஸோ அதனால அது வராது. இப்போ பிஜேபியோடு டிஎம்கே எப்படி நெருங்குதுன்னு பார்க்குறாங்க. ஏன்னா அமித்ஷாவிற்கும் கனிமொழிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். ஸோ இது நேரடியாக சபரீசன் அந்த லிங்கை எடுக்கணும்னு பார்க்குறாரு. ஸோ சபரீசனுக்கு டெல்லியில் பதவியோ அடுத்தது வேறு ஏதாவும் கொடுக்கப்படலாம். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பேசியுள்ள பேச்சு அதில் அவர் இதை தவிர்த்திருக்கலாம். குட்டி ஸ்டோரின்னு சொல்லி ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டாருங்கிறதுனால எங்கள் அப்பான்னு கேட்டு இவர் அதற்கு பிறகு மனைவி பேரெல்லாம் இழுத்தது. அதான் டைவர்ஸான மனைவி, உங்கள் அப்பா எங்கன்னு மகனே கேட்கிறார் அப்படின்னு சொன்னதெல்லாம் கிட்டத்தட்ட பர்சனல் ஸ்டோரியாக போயிடுச்சு. பட் விஜய் எழுந்து இன்னைக்கு கொடுத்த பதில், அவர் போன தடவை சரியா கொடுக்கல, இதுல நம்பிக்கை தீர்மானத்தின் போது இவர் சொன்னதுக்கு நைட்டு தான் ஏதோ ஒரு அறிக்கை விட்டார். இந்த தடவை ஆல்மோஸ்ட் அடிச்சிருக்கார். இனிமேல் வாயை திறக்காதீங்கன்னான்னு சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட பதில் கொடுத்து விட்டார். உதயநிதி தரப்புல நேத்திக்கு நல்லா பேசினாரு. நீங்க குறிப்பிட்டு தான் பேசணும்னு சொன்னப்போ உடனடியாக தவிக உறுப்பினர்கள் இதெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் ஆதவால் அது கொடுக்க முடியல. உடனே நாளைக்கு விஜய் கொடுப்பார்னாரு. விஜய் என்ன சொல்லிட்டார், நீங்க கடந்த 8 மாசமாக டிஜிபியே இல்லாமல் சட்டம் ஒழுங்கு இந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், வேகமாக பிடிச்சிடுவேன். ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரிப்பரேஷனோடு விஜய் பண்ணி இருந்தார். திமுகவிற்கு இனிமேல் ஸ்லீப் நைட்டுகள் வரப்போக இருக்கிறது. பல கைதுகள் நடக்கும். நேற்றுக்கே கூட சார் கோயில் காசில் அந்த கோயிலுக்கு ஏதாவது பண்ணலாம். இப்போ விஞ்சி போட்டாங்க பழனியில் விஞ்சி மலை உள்ள ஏறுறவனுக்கு யூஸ் ஆகும். குன்னூர்லேருந்து 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற கரும்பாலங்கிற ஊரில் இருக்கிற கோயில் காசை எடுத்து குன்னூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட மல்டி லெவல் கார் பார்க்கிங்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இது சேகர் பாபுவை கண்டிப்பாக குறிவைக்கும். ஆனால் சேகர் பாபு ஒன்று டெக்னிக்காக பண்ணார். இது உங்களுக்கு யார் எடுத்து கொடுத்தாரோ அந்த செயலாளர் எங்க காலத்தில் கமிஷனரும் அவர் தான் திட்டம் போட்டார்னு ஐஏஎஸ் அதிகாரியும் சிக்க வைக்க பார்க்குறாங்க. இதுதான் வேணும். ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் அமைச்சரோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் சம்பாதிக்க போன ஆட்சியில் உதவினார்கள். விஜய் அவர்கள் அதை இது பண்ணல. இன்னொரு செய்தி அடுத்த வாரம் நம்ம பேசுவோம். இந்த தடவை ஒவ்வொரு அமைச்சருக்கும் 4 PA அலௌடு. அதில் 3 PA துறை PAனும் ஒருவர் பொலிட்டிக்கல் PAனும் போடுவாங்க. இந்த PAக்களை பற்றி இப்போ இந்த தடவை மந்திரிகள் செலக்ட் பண்ணாமல் இது வழியாக செலக்ட் பண்ணணும்னு ஊழல் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய PAக்கள் ரெக்கார்டு எடுத்தால் 30 அமைச்சர்களுடைய PAக்கள் மட்டும் சில 10,000 கோடிக்கு சொத்துகள் சேர்த்ததாக தகவல்கள் வந்திருக்கு. நம்ம அடுத்த தடவை டீட்டெயில்டாக பேசுவோம். ஓகே சார், இப்போ அந்த பார்ட்டி ஃபண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன, அதை சொன்னாலே ஏன் எல்லாருமே வந்து கோவப்படுறாங்க? இல்லை பாவர்ஜுனா அவர்கள் கூட நாங்கள் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல, ஏன்னா ஆப்போசிட்ல ADMK இருந்தாங்க, அவங்க ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. ஆனால் டிஎம்கே சொன்னோன்னே உடனே அந்த கூச்சல் சத்தம் அமளிகள் இதெல்லாம் வந்து ஏற்படுதுன்னா என்ன அதை பின்னாடி? இல்லை, தெளிவாக இடியுடைய அந்த எஃப்ஐஆரில் இடி இதுக்கு டிவிஎஸ்சிக்கு எழுதின லெட்டரில் மிக தெளிவாக 1020 கோடி டெண்டர்லேருந்து பிஎஃப் என 7.5 முதல் 12.5 டிரான்சாக்ஷன் ப்ரூஃப் இருக்குது சார். இப்போ செந்தில் பாலாஜி அந்த வழக்கில் கைதானதுக்கு காரணம் பணம் வந்தது, போஸ்டிங் போடுங்கன்னு அவர் போட்ட இமெயில் இதில் ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. இப்போ இந்த இடியை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் ஹார்ட் டிஸ்க் காணும்னு வந்திருக்கு. இப்போ அது கிடைச்சா தான் அதில் பெருசாக மாட்ட முடியும். ஆனால் இந்த கேஸில் அந்த வாட்ஸ்அப்பில் தெளிவாக 100க்கும் மேற்பட்ட கான்ட்ராக்டுகளில் பார்ட்டி ஃபண்ட் எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு ஐஏஎஸ் அதிகாரிகள் உட்பட சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 1020 கோடிக்கு. ஸோ பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்காங்கங்கிறது இடி ஆல்ரெடி ப்ரூஃப் வச்சுருக்காங்க. இது இன்னும் எடுத்துக்கொண்டால் லீக்கேஜஸ்ங்கிற வார்த்தை அந்த வெள்ளை அறிக்கையிலையும் இருக்குது, இதுவும் பேசப்படுது. அதில் பிடிஆர் அவர்கள் சொன்னதுபடி டாஸ்மாக்ல லீக்கேஜ் 90,000 கோடி தனிப்பட்ட வகைக்கு பாக்கெட்டுக்கு போகுது. அதில் மேஜர் ஷேர் பார்ட்டி ஃபண்டாக தான் போகும். இப்போ 60,000 கோடின்னு வச்சுக்கிட்டாலே 40,000 கோடி தலைமைக்கும் 20,000 கோடி அதிக அமைச்சருக்கும் போகுதுன்னா அதில் 40 வருஷத்துக்கு 40,000 கோடின்னா 5 வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி. அதே மாதிரி கனிம வளம் சார் 4 லட்சம் கோடி ஊழல்னு கவர்னர்கிட்ட இபிஎஸ் அவர்கள் முன்னாடி கொடுத்தார். குறைந்தபட்சம் 5லேருந்து 6 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு. அதில் ஒரு 20லேருந்து 30% பார்ட்டி ஃபண்ட் என முதல் குடும்பத்திற்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. கனிம வளத்துலேயும் டாஸ்மாக்லேயும் ரொம்ப தெளிவாக ஆதாரங்கள் இருக்கிறது. லாரிகள் அசோசியேஷன்
அசோசியேஷன் தலைவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் இந்த பேப்பரில் எழுதி கொடுக்குற மாதிரி டெஸ்பாச் ஸ்லிப்பை எழுதி கொடுப்பாங்களாம். கம்ப்யூட்டரைஸ்டு பில்லு போட்டால் செக் போஸ்ட்டில் கொடுத்தா எத்தனாவது வண்டின்னு தெரியும். ஒரே ஒயிட் பேப்பரில் ஒரே ஸ்லிப்பை 10 வண்டிக்கு கொடுப்பாங்களாம் டேட்டு. அது ஒரே டேட்டு ஒரே நம்பரை போட்டு. இது எல்லாமே ரெக்கார்டில் ஆன்லைனில் அவங்க பேட்டியில் கொடுத்து பணம் எல்லாமே கூர்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லை, இவர் துணை முதலமைச்சர் அந்த குடும்பத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் துபாய், ஜப்பான், இது கனடா, ஸ்பெயின் பல நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அது இல்லை நமக்கு சொல்ல முடியாது சார். நான் என்னுடைய கணக்கு 40,000 2 லட்சம் கோடி வரைக்கும் பார்ட்டி ஃபண்டுன்னு முதல் குடும்பத்துக்கு போனது மட்டுமே வரலாம். அவை 40,000 வருடத்திற்கு 40,000 கோடிகள் என 2 லட்சம் கோடிகள் வரை முதல் குடும்பத்திற்கு போய் சேர்ந்திருக்கலாம். 30%ன்னு திரு விஜய் அவர்களே பிரச்சாரத்திலையும் சொன்னார். இவருடைய அந்த பேட்டி, வெள்ளை அறிக்கை பேட்டியில் திட்டங்கள் எல்லாம் நல்லா இருந்தது, ஆனால் 30% பார்ட்டி ஃபண்டு போச்சுன்னு அன்னைக்கும் சொன்னாங்க. ஸோ 30%ன்னு எடுத்துக்கிட்டா சார், இதில் நெடுஞ்சாலைத்துறை மாத்திரம் வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. இதில் இது முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 75,000 கோடி. இதில் ஸோ வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி கான்ட்ராக்டில் 30%னா எவ்வளோன்னு போட்டுக்கோங்க. அதில் இவங்களுக்கு போகிறது எவ்வளோன்னு பிரிச்சுக்கோங்க. ஸோ குறைந்தபட்சம் 2 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் வெளிநாடுகளில் செய்யப்பட்டுள்ளது. அது மூத்த குடும்பத்தின் சார்பாக பெரும்பான்மையான விஷயம் மாப்பிள்ளை சாருக்கு தான் தெரியும். அந்த பேட்சப் தான் கூறுகள் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகே, பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.